எல்லோருக்கும் வணக்கம். வேர்ல்டு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண யூஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து நேத்திக்கு வந்து யூஎஸ் உடைய ஃபெட் மீட்டிங் உடைய முடிவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 50 பைசே ரேட் கட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அடுத்து இந்த வருஷத்தோட எண்டில் அனதர் ஒரு 50 பைசே பண்ணுவாங்க. அப்போ இந்த வருஷம் மட்டுமே 1% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைப்பாங்க. இதே போல் அடுத்த வருஷமும் 2 முறை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 1% வந்து குறைப்பாங்க. அதாவது 2025 2026லையும் இது கண்டினியூ ஆகும். அதுலேயும் ஒரு 50% குறைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய ஒரு 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கக்கூடிய ஒரு சைக்கிள் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி யூஎஸ் வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கனாமி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும்போது மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையும் அவங்களும் சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் ஓவராலாக ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து மணி ஃப்ளோ வந்து அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதனால் எந்தெந்த செக்டார் வந்து பலனடையும், குறிப்பாக இந்தியாவில் எந்தெந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஃபைன். இப்போது டெக்னிக்கலாக நிஃப்டி வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு நியூஸோடைய இம்பேக்டுக்காக லாஸ்ட் ஒரு 4 டேஸாகவே நிஃப்டி இந்த ரெசிஸ்டன்ஸில் 25,400ங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு நாள் கூட க்ளோஸ் ஆகலை. பட் இன்றைக்குமே வந்து ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 25,600க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு ஃபைனலாக க்ளோஸிங்கிறது பாருங்கள் 25,415 420 இந்த ஜோனுக்குள்ளேவே வந்து க்ளோஸ் ஆகிருப்பாருங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து எப்படி நடக்கும், ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம், இந்த ரவுண்ட் பாட்டமில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, அகெயின் ஒரு ரவுண்ட் பாட்டம் கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி. இப்போ இதில் கூட மார்க்கெட் வந்து ஷ்ரிங்க் ஆகிருக்கு. அகெயின் அகெயின் அண்ட் அகெயின் அப் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஷார்ட் டேர்ம் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு கிளியராக ஒரு வியூஸ் தெரிஞ்சதாக தான் நம்மளால் என்டர் பண்ண முடியும். சரி, ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு லைக் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே கீழே ஃபால் ஆகி ஒரு ரெசிஸ்டன்ஸில் கீழே ஃபால் ஆகி அகெயின் மேலே ரைஸ் ஆகி கீழே ஃபால் ஆகிருக்கா. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்கள், அதாவது 25,480. இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது 25,485க்கு மேலே நாளைக்கு வந்து பவுன்ஸ் ஆகி அப்சைடு ட்ரேட் ஆச்சா, கம்ப்ளீட்டாக அனதர் ஒரு ரன்னிங் ட்ரெண்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும், அப்சைடில் ரன் ஆக ஆரம்பிச்சோம். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும், அதாவது டபுள் பாட்டம் இந்த இடத்துல நமக்கு டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. 25,300க்கும் 25,480க்கும் இடைப்பட்ட இந்த 180 பாயிண்ட்ல ட்ரேட் எடுக்காதீங்க. ஹைலி வாலட்டாலிட்டியாக ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வித்தின் இந்த 180 பாயிண்ட்டுக்குள்ள. நல்லா கவனிங்க, நாளைக்கு வந்து இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்லி திங் 25,485க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது இது ஒரு ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, அதே போல் பேங்க் நிஃப்டி இந்த ரேட் கட்னால பெனிஃபிட் அடைய போகிறது பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் முக்கியமாக, ரெண்டாவது ஐடி ஸ்டாக்ஸ். பட் பேங்கிங் வந்து கேப் அப் ஆனாலும் மார்க்கெட் முடிவில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பாருங்கள், டெக்னிக்கலாக டபுள் டாப் ஜோனில் இருக்கா, டபுள் டாப் ஜோனில் எக்ஸாக்டாக ட்ரேட் ஆகிருக்கா. ஸோ இந்த இடத்துல எப்போதுமே இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து ஒரு பார்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஜோனில் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் கரெக்ஷன் ஆனால் கூட இந்த இடத்துல வந்து பொசிஷனலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்ஐ மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் மார்க்கெட் கரெக்ஷன் ஆனால் கூட 51,000 மார்க்கெட் வந்து, ஏன்னா நமக்கு வந்து ஃபண்டமெண்டலாக ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துடைய இன்னொரு பார்ட்லேயே ரேட் கட் வந்து வரும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு மேக்ஸிமம் 1,800 பாயிண்ட் வந்து கீழே ஃபால் ஆகலாம். அப்படி ஃபால் ஆனால் கூட 51,200 51,300ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். ஓவராலாக இந்த இயரில் மட்டுமே திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். இந்த ரைஸ் வந்து டுவோர்ட்ஸ் 54,800 வரைக்கும் ரைஸ் ஆகலாம். எல்லாருமே மார்க்கெட் வந்து
நல்லா ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பை பண்ணுவோம். ஆனால் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும். மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆக போகுது, செல்லிங்க்கு வந்துடுச்சுன்னு நினைப்போம். ஆனால் திருப்பியும் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகும். ஸோ நமக்கு தேவை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஓவராலாக ட்ரெண்டை வந்து அப் ட்ரெண்டை தான் பார்ப்பாங்க. ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் எங்கே கரெக்ஷன் ஆகும், எந்த இடத்துல ரைஸ் ஆகும், இதுதான் வந்து முக்கியம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து மார்னிங்கில் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் நம்ம போஸ்ட் பண்ண அப்டேட் வந்து நிஃப்டினுடைய அப்டேட் வந்து 1:17 நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணது அப்டேட்டு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்சைடில் 25,430 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அப் டு 25,385 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைடு அப்சைடில் வந்து 25,430 ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆச்சுன்னா 25,380 385 வரைக்குமே ஃபால் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ஃபால் ஆகிருந்தது. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். 1:17 அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு கரெக்டாக 25,376 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. 1:17 அப்புறம் போஸ்ட் பண்ணது. இது வந்து அப்டேட் கொடுத்தது வந்து 1:53. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறோமா, ஈவினிங் பாருங்கள், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து 6,023. க்ரூட் ஆயிலினுடைய ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு எடுத்து பாருங்கள், எக்ஸாக்டாக 6,022. அகெயின் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போஸ்ட் பண்ணுறேன். க்ரூட் ஆயில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கு, கீழே ஃபால் ஆகிடும் இந்த இடத்துல. அப்படி ஃபால் ஆச்சுன்னா மினிமம் 20 பாயிண்ட்னு சொல்லியிருந்தேன். பட் மோர் தென் 40 பாயிண்டே ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, எங்கே டேர்னிங் எடுக்கும் அப்படிங்கிறத நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து அப்டேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இதனுடைய லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது பேங்கிங் செக்டார் இதனால் வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். குறிப்பாக வந்து பேங்கிங் செக்டார், ஐடி அண்ட் ஃபார்மா அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். மெட்டல் செக்டாரை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டில் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி சப்போர்ட்டில் இருக்குது. எப்போ வேணாலும் இந்த மெட்டல் செக்டார் வந்து திரும்பவும் மேலே ரைஸ் ஆகலாம். ஓகே, ஒரு ஷார்ட் டேர்மில் மெட்டல் செக்டார் அகைன் ஒரு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கூட கேட்டிருந்தார் மெட்டல் செக்டாரை பற்றி சொல்லுங்கன்ட்டு. இல்லை பாருங்கள், நம்ம ரீசெண்டாக பேங்க் நிஃப்டி பார்த்தோமா, பேங்க் நிஃப்டி இந்த டவுன் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் இந்த ட்ரெண்டிலே ரீடெஸ்டிங் எடுத்தது, ஒரு 2 days எடுத்தது. அகெயின் இந்த ரேலி வந்து இப்போ ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வந்திருக்கு. அதே போல் ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இப்போ மெட்டல் செக்டாரும் ட்ரேட் ஆகுது. இது வந்து அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸ்டாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது நாளைக்கு வந்து ஒரு கரெக்ஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பே வந்து அதிகம். பிகாஸ் பெரும்பாலான செக்டாரில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஜூபிலண்ட் ஃபுட் இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து இருக்குது. ஃபைன். இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயில் நம்ம செக் பண்ணும்போது க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆனால் கூட இதில் பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து 2 முறை இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 6,025 6,026 சப்போர்ட் எடுத்திருக்கான். இதே சப்போர்ட் வந்து இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. இதில் பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக ஏன் வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகணும். 6,026 இன்கேஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணதில் 6,022 25 இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும். இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆஃப்டர் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எக்ஸாக்டாக கீழே ஃபால் ஆகிருக்கு. இப்போ வரைக்குமே 5,980 85 வரைக்கும் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் 6,025 மேலே அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டலாவது க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக வந்து ட்ரெண்டு ரைஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு இங்கேருந்து டாப்லேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டும் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக மீட் ஆகுது. ஓகே, ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் ஆனால் மட்டுமே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு டெம்பரவரியான ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ரேட் ஆகுது. ஃபைன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ட்ரெண்ட் அப்டேஷன் வந்து கிடச்சிருக்கும்.
நீங்கள் எடுத்துக்கூடிய ஷேர்ஸோடைய ட்ரெண்ட் அப்டேட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.